வெல்கம் டு தமிழ் காவியம். சிறுவனே, உண்மையான சித்திரவதை என்ன என்பதை நான் உனக்கு காட்டுவேன். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் முன் நீ தோற்றுவிட மாட்டாய் என்று நம்புகிறேன். இந்த போரில் நீ நீடித்தால் நான் உன் சக்திகளை எடுத்து பவித்ரோதையின் நிலையை அடையும் அளவுக்கு வலிமை பெறுவேன். அதன் பிறகு மகாவஜ்ர போட்டியில் எனக்கு எதிரே யாரும் நிற்க முடியாது. சுகந்தன் பேசுவது தெளிவாக கேட்காவிட்டாலும் அவனது நோக்கம் என்ன என்பதை அபிமன்யு சரியாக கணித்து விட்டான். அவனது கண்களில் ஒரு தீர்க்கமான ஒளி மின்னியது. ஒரு சிறு புன்னகையுடன் தனக்குள் சொல்லிக் கொண்டா, எது நடந்தாலும் சரி, இந்த வித்தையை நான் அடைந்தே தீருவேன். அதற்காக இந்த முழு அங்குருதி குலத்தையே நான் பகைத்துக் கொள்ள வேண்டியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த ரகசிய வித்தை கிடைத்தால் ஏற்கனவே தனது சக்தி புள்ளிகளால் இரட்டிப்பாக்கியுள்ள வேகம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அவனது உடலில் உள்ள 108 சக்தி புள்ளிகளில் 102 புள்ளிகள் ஏற்கனவே விழித்துக் கொண்டு விட்டன. மீதமுள்ள அந்த 6 புள்ளிகள் மட்டும் இன்னும் திறக்கப்படாமல் மார்க்கமாகவே இருந்தன. அவை எப்போது எப்படி திறக்கும் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் அவை திறந்தால் தன் வலிமை எங்கு போய் நிற்கும் என்பதை அவன் கற்பனை செய்து பார்த்தான். சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அபிமன்யுவை மேடையிலிருந்து ஒலித்த மூத்தவர் செல்வராயரின் இடிமுழக்க குரல் யதார்த்தத்திற்கு இழுத்து வந்தது. போர்க்களத்தின் முடிவை அறிவித்த செல்வராயர், முதல் போட்டியின் வெற்றியாளர் சுகந்தன். இப்போது 2வது போருக்கான நேரம். சீட்டு எண் 2 வைத்துள்ள வீரர்கள் யுத்தத்திற்கு வாருங்கள் என்று முழங்கினார். அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்த அடுத்த நொடி அபிமன்யுவின் பார்வை குணசேகரன் மீது விழுந்தது. அவன் ஏற்கனவே அபிமன்யுவை ஒரு வேட்டையாடும் மிருகத்தைப் போல முறைத்துக் கொண்டிருந்தான். குணசேகரன் மெதுவாக எழுந்து போர்க்களத்தை நோக்கி நகரத் தொடங்கினான். ஆனால் அவன் சாதாரண பாதையில் செல்லவில்லை. மின்னல் வேகத்தில் பாய்ந்து நீரிலிருந்து துருத்திக் கொண்டிருந்த ஒரு பாறையின் மீது ஒற்றைக்காலில் தவம் செய்யும் வீரனைப் போல தாவி குதித்தான். குணசேகரனின் இந்த நாடகத்தனமான மற்றும் சாகசமான வருகையைக் கண்டு கூட்டமே ஆரவாரம் செய்தது. அவனது அசாத்திய துணிச்சலையும் அந்த தன்னம்பிக்கையையும் கண்டு அங்கிருந்த பெண்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். அவனது ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்த அபிமன்யு தனக்குள் நினைத்தான், குணசேகரன் முன்பு இருந்ததை விட கணிசமாக வலிமை அடைந்திருக்கிறான். சொல்லப்போனால் அவன் சுகந்தனை விட கொஞ்சம் பலவீனமானவன். இவனை சாதாரணமாக எடை போட முடியாது. அப்போது அபிமன்யுவின் சிந்தனையை கலைக்கும் விதமாக கருப்பு உடை அணிந்த மற்றொரு மர்ம வீரன் அவனது முன்னால் ஒரு நிழலைப் போல கடந்து சென்றான். புருவத்தை சுருக்கியபடி அந்த வீரனை உற்று பார்த்த அபிமன்யு மெல்ல முணுமுணுத்தான். நான் துவாரகர் குழுவிற்குள் முதலில் அடியெடுத்து வைத்தபோது பார்த்த அதே வீரன். அபிமன்யுவை ஆச்சரியப்படுத்தியது அந்த வீரனின் சக்தி மட்டுமல்ல, அவனது பலம். குணசேகரனுக்கு இணையாக இருந்தது ஒரு புறம் இருக்க, அவன் கையில் இருந்த அந்த ஆயுதம் அபிமன்யுவின் கவனத்தை ஈர்த்தது. அவன் கையில் ஏந்தியிருந்த ஈட்டி அச்சு அசலாக அபிமன்யுவின் ஈட்டியைப் போலவே இருந்தது. ஆனால் அது ஒளிரும் தூய வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. விசித்திரம் என்னவென்றால், அந்த வெள்ளி ஈட்டி தன் மீது விழும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கவில்லை. மாறாக அந்த ஒளியை தாகத்தோடு தனக்குள் ஈர்த்து கொள்வது போல தோன்றியது. அவன் நடந்து சென்றபோது ஒரு சிறு சத்தம் கூட எழவில்லை. ஏதோ ஒரு நிழல் உருவம் தரையில் மிதந்து செல்வது போல அவன் காற்றுடன் கரைந்து போர்க்களத்தை நோக்கி நகர்ந்தான். அபிமன்யுவின் உள்ளுணர்வு எச்சரித்தது. அவன் மனதிற்குள் கேள்விகள் அலைமோதின. யார் இவன்? எந்த குழுவைச் சேர்ந்தவன்? இவன் ஈட்டியும் என் ஈட்டியும் ஏன் ஒரே மாதிரியாக இருக்கின்றன என்றா. குணசேகரனை எதிர்கொள்ள முன்வரும் இந்த மர்ம வீரன் யார்? இந்த கேள்விக்கான விடைகள். முதல் போட்டியின் முடிவை அறிவித்த மூத்தவர் செல்வராயர் அடுத்த போருக்கான முழக்கத்தை எழுப்பினார். அப்போது போர்க்களத்தின் மையத்தில் அந்த 2 அறிமுகமான முகங்கள் நிற்பதை அபிமன்யு கவனித்தார். அவர்கள் வெறும் வீரர்கள் அல்ல. இந்த போட்டியில் அபிமன்யுவுக்கு நிஜமான சவாலையும் உயிருக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வெகு சிலரில் இவர்களும் அடங்குவர் என்பதை அவன் உணர்ந்தான். அவர்களை பார்த்ததும் அபிமன்யு தனக்குள் நினைத்தான், நன்று, இது உண்மையில் நல்லதுதான். போரில் பங்கேற்கும் 50 வீரர்களில் அபிமன்யு ஒரு சிலரை மட்டுமே தனக்குள் அச்சுறுத்தலாக கருதினான். இப்போது களத்தில் நிற்கும் இருவரும் அவர்களில் அடங்குவர். இருப்பினும் அந்த உண்மையை உணர்ந்த அதே நேரத்தில் ஒரு வருத்தமும் அவன் மனதில் நிழலாடியது. இந்த போர் ஒரு சிறப்பு வித்தையையோ அல்லது வேறு ஏதேனும் அரிய நன்மையையோ பெறுவதற்கான பொன்னான வாய்ப்பு. ஆனால் இப்போது குணசேகரனின் போட்டி வேறொருவருடன் என்பதால்
குணசேகரன் தோற்றால் அவனது சிறப்பு தாக்குதலான தீவலய வெடிப்பு தனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். இந்த போருக்கு பிறகு அபிமன்யு தனது பாட்டியை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அந்த பயணத்திற்கு அவனுக்கு வலிமை மட்டும் போதாது, சக்தி வாய்ந்த மற்றும் சிறப்பு வாய்ந்த வித்தைகளும் தேவை. ஒரு பிரம்மதீரனாக மாறுவதற்கான அபிமன்யுவின் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் அவன் பாட்டியின் நினைவுகள் நிறைந்திருந்தன. அவர் முகம் மனதில் தோன்றும் போதெல்லாம் வலிமை பெற வேண்டும் என்ற அவனது உறுதி இன்னும் தீவிரமானது. அவன் ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தான். இருப்பினும் பலவீனமான தருணங்களும் இருந்தன. சில நேரங்களில் அபிமன்யு தனது பாட்டியை நினைத்து மிகவும் ஏங்கினான். எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு நேராக அவரிடம் ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தன்னை விட பல மடங்கு வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு தான் இன்னும் வளரவில்லை என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் தன் உணர்ச்சிகளை விழுங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டான். இந்திரபுரி இளவரசி ருக்மிணி எச்சரித்ததிலிருந்து தரணியும் அவனது கூட்டாளிகளும் ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்திருப்பதை அபிமன்யு உணர்ந்திருந்தான். முழுமையாக தயாராகாமல் அவர்களை எதிர்கொள்வது தற்கொலைக்கு சமம். அதே சமயம் அவனுக்கு ஒரு காலக்கெடுவும் இருந்தது. முன்னோர்களின் குகையில் இருந்து அவன் கற்றுக்கொண்ட அந்த ரகசிய வித்தையை ஓராண்டு முடிவதற்குள் அவன் ஒப்படைக்க வேண்டும். மற்றொரு பக்கம் ஆச்சாரியர் தாமாவுக்கான அரிய வகை மூலிகைகளை தேடி ஒரு நீண்ட பயணத்தை அவன் தொடங்க வேண்டியிருந்தது. அந்த பயணம் எத்தனை மாதங்கள் அல்லது வருடங்கள் நீடிக்கும் என்பது அவனுக்கே தெரியாது. அதனால்தான் அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே இங்குள்ள சவால்களை முடித்துவிட அவன் திட்டமிட்டான். அப்போதுதான் அவனால் கவலைகளின்றி போரில் கவனம் செலுத்த முடியும். தான் சென்ற பிறகு தன் பாட்டியை பாதுகாப்பது யார் என்ற கவலை அவனுக்கு இருந்தது. அதனால்தான் இந்த போட்டியில் வென்ற பிறகு பாட்டியை வத்சலாவின் பாதுகாப்பான அரவணைப்பில் விட்டுச் செல்ல அவன் முடிவு செய்திருந்தான். இந்த சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த அபிமன்யுவின் பார்வை திடீரென கருப்பு உடை அணிந்திருந்த அந்த வீரனின் மீது நிலைக்குத்தியது. அவன் பரதன். ஆனால் அபிமன்யுவை அதிர செய்தது பரதன் அல்ல, அவன் கையில் இருந்த அந்த ஈட்டிதான். அந்த ஈட்டி வடிவம் மற்றும் நுணுக்கங்களில் அபிமன்யுவின் தங்க ஈட்டியைப் போலவே இருந்தது. நிறம் மட்டும் வெள்ளியாக மின்னியது. அபிமன்யுவின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. இந்த ஈட்டி, இது அச்சசலாக என் தந்தையின் ஈட்டியைப் போலவே இருக்கிறதே என்று அவன் தனக்குள் முணுமுணுத்தான். அடுத்த நொடி ஒரு மின்னல் போன்ற உண்மை அவன் மூளையை தாக்கியது. இவன் என் தந்தையின் குழுவை சேர்ந்தவனா? ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என் தந்தையை பற்றிய மர்மமான முடிச்சுகள் அவிழலாம். பல ஆண்டுகளாக நான் தேடிக்கொண்டிருக்கும் என் தந்தையை பற்றிய ரகசியம் இவனிடம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று அபிமன்யுவின் பார்வை பரதன் மீது இருந்தது. பரதனின் ஒவ்வொரு அசைவையும் இப்போது அபிமன்யு ஒரு வேட்டையாடும் ஆவலோடு கவனிக்கத் தொடங்கினான். உன் தந்தை ஒரு பெரும் போரின் போது காணாமல் போய்விட்டார். இதுதான் அபிமன்யுவின் பாட்டி அவனிடம் அடிக்கடி சொல்லும் ஒரே செய்தி. பல ஆண்டுகளாக துரத்தும் இந்த மர்மத்திற்கு விடை தெரியாமல் தவித்த அபிமன்யுவின் இதயத்தில் இப்போது அந்த வெள்ளி ஈட்டியை பார்த்ததும் நம்பிக்கையின் ஒரு மெல்லிய கீற்று மின்னியது. இத்தனை கால இருளுக்குப் பிறகு கிடைத்த அந்த ஒற்றை ஒளியை எக்காரணம் கொண்டும் இழக்க அவன் தயாராக இல்லை. மனதுக்குள் எழுந்த 1000 கேள்விகளோடு அபிமன்யு மெதுவாக வத்சலாவின் பக்கம் திரும்பினான். அவனது பார்வையில் தெரிந்த தடுமாற்றத்தை வத்சலா உடனடியாக கவனித்து விட்டாள். அவள் இதழில் ஒரு மென்மையான புன்னகை அரும்பியது. என்ன அபிமன்யு, வெற்றியை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரத்தில் உன் கண்கள் ஏன் இவ்வளவு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றன என்று ஆழமான குரலில் கேட்டாள். வத்சலாவின் அந்த கேள்வி அபிமன்யுவை ஒரு கணம் நிலைகுலைய செய்தது. அவளிடம் எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியாமல் அவன் மௌனமானான். அபிமன்யு சாதாரணமான விஷயங்களுக்காக கவலைப்படுபவன் அல்ல என்பதை வத்சலா நன்றாகவே அறிவாள். அவனது மௌனம் ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறி என்பதை அவள் உணர்ந்தாள். வத்சலாவின் புன்னகைக்கு பின்னால் இருந்த அக்கறையை கண்ட அபிமன்யு தன் குரலை அவளுக்கு மட்டுமே கேட்கும் வகையில் தாழ்த்திக் கொண்டு கேட்டான். வத்சலா, இங்கே கருப்பு உடையில் நிற்கும் அந்த வீரன், அவன் எந்த குலத்தைச் சேர்ந்தவன்? அவனை பற்றி உனக்கு ஏதேனும் தெரியுமா? பரதனின் ஒவ்வொரு அசைவையும் இமைக்காமல் பார்த்தபடி அவன் கேட்ட அந்த கேள்வியில் ஒரு தாகம் இருந்தது. வத்சலா போர்க்களத்தில் நின்றிருந்த பரதனை ஏறிட்டாள். பிறகு ஒருவித வருத்தத்துடன் தலைகுனிந்து பதிலளித்தாள். மன்னிக்கவும் அபிமன்யு, இந்த போரில் கலந்து கொள்ளும் பல வீரர்களின் பின்னணி மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. அங்கிருக்கும் மூத்தவர்களுக்கும் என் தந்தைக்கும் மட்டுமே அவர்களின் உண்மையான அடையாளங்கள் தெரியும். ஒரு இளவரசியாக இருந்தும் என்னால் இதை கண்டறிய முடியவில்லை என்றாள் சோகமாக.
அபிமன்யு ஏமாற்றம் அடையவில்லை. மாறாக அவன் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. பரவாயில்லை வத்சலா, வருத்தப்படாதே. எனக்கு புரிகிறது. ஒவ்வொரு குழுவும் தங்கள் ரகசியங்களை காக்க சில விதிகளை வைத்திருப்பது இயல்புதான் என்று அவளை தேற்றினான். உண்மையில் அவனுக்கு அது பழகிப்போன ஒன்றுதான். அவனது குருவான ஆச்சாரியர் தாமாவை பற்றிய உண்மைகளை கூட தலைவர் சிவமாதவர் பல ஆண்டுகளாக உலகிற்கு தெரியாமல் ரகசியமாக பூட்டி வைத்திருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. உண்மைகள் எப்போதும் ஆழத்தில்தான் புதைந்திருக்கும். அவற்றை நானே தேடி எடுப்பேன் என்று அவன் மனதுக்குள் உறுதி பூண்டான். போர்க்களத்தில் அனல் பறந்தது. ஆக்ரோஷமான தாக்குதலால் குணசேகரன் பரதனை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவே தோன்றியது. குறைந்தபட்சம் அங்கிருந்தவர்களுக்கு அப்படித்தான் தெரிந்தது. குணசேகரனுடன் ஏற்கனவே மோதிய அனுபவம் கொண்ட அபிமன்யுவுக்கு அவன் எப்பேற்பட்ட பலசாலி என்பது தெரியும். முன்பை விட இப்போது குணசேகரனின் சக்தி பல மடங்கு அதிகரித்திருந்தது. இவனை தோற்கடிப்பது சாதாரண காரியமல்ல என்று அபிமன்யுவின் உள்ளுணர்வு எச்சரித்தது. அபிமன்யுவின் கண்கள் அந்த வெள்ளி ஈட்டி வீரன் என்ன செய்ய போகிறான் என்பதை வேட்டையாடும் ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நொடி காற்றை கிழிக்கும் ஒரு சீற்றல் சத்தம் கேட்டது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக வெறும் ஆற்றலால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு மாய ஈட்டி பரதனின் கையில் இருந்து மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அது நேராக சென்று குணசேகரனின் இரும்பு போன்ற ஆற்றல் கவசத்தை தாக்கியது. ஒரு பெரும் மழை சரிவதைப் போன்ற வெடிச்சத்தம் அந்த அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த மோதலில் உருவான அதிர்வலைகள் போர்க்களத்தை சுற்றியிருந்த தூசுகளை கிளப்பின. குணசேகரனின் அந்த அசைக்க முடியாத கவசம் இப்போது என்னவாகும் என்ற பதற்றம் அங்கிருந்த அனைவரையும் தொற்றிக் கொண்டது. களம் இப்போது இரத்தமும் வியர்வையும் கலந்த வேட்டைக்காடாக மாறியது. குணசேகரனும் பரதனும் ஒருவரை ஒருவர் மிக கொடூரமாக தாக்கி காயப்படுத்திக் கொண்டனர். ஆனால் அங்கு நடந்த ஒரு விஷயம் அபிமன்யுவை அதிரச் செய்தது. குணசேகரனின் பலமான தாக்குதல்கள் பரதனின் உடலில் விழுந்த போதும் அவன் முகத்தில் ஒரு சிறு வலியின் சுருக்கம் கூட தெரியவில்லை. ரத்தம் சிந்தினாலும் காயம் பட்டாலும் பரதன் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் ஒரு இயந்திரத்தைப் போல தாக்கிக் கொண்டிருந்தான். வலி என்பது அவனது அகராதியிலேயே இல்லாதது போலவும் அந்த தாக்குதல்கள் அவனை பாதிக்காதது போலவும் இருந்தது அவனது போர்க்குணம். பிறகு பரதன் அமைதியாக பேசினான். மன்னிக்கவும் நண்பா, நீ வலிமையானவன்தான். ஆனால் உன் தாக்குதலால் என்னை காயப்படுத்த முடியாது. நான் இப்போது உன்னை விட வலிமையானவன் என்றான். அந்த வார்த்தைகள் குணசேகரனை ஆத்திரம் மூட்டின. கோபமடைந்த அவன் தன் கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அவனது உடலில் இருந்து சக்தி பொங்கி வழிந்து அந்த முத்திரைக்குள் பாய்ந்தது. இதை பார்த்த அபிமன்யு ஆச்சரியத்துடன் சொன்னான், அந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது தீவளைய வெடிப்பு அல்ல. ஆனால் அதற்குள் இருக்கும் ஆற்றல் ஒரு பவித்ரோதய வீரரை கூட பின்வாங்க வைக்கும் அளவுக்கு வலிமையானதாக தெரிகிறது. குணசேகரனின் உடலில் இருந்து வெளியேறிய ஆற்றல் 2 பிரம்மாண்டமான கைகளாக மாறுவதை அபிமன்யு பார்த்தான். அந்த ராட்சத கைகள் சற்று தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மீது நின்று கொண்டிருந்த பரதனை நோக்கி முன்னேறின. மிரட்டலாக சிரித்த குணசேகரன் கத்தினான், பையனே, இந்த தாக்குதலை நான் முதலில் அபிமன்யு மீது பயன்படுத்த நினைத்தேன். ஆனால் அதை உன் மீது சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குணசேகரன் சத்தமாக சிரித்தான். ஆனால் பரதனின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்ததும் அவன் சிரிப்பு அடங்கியது. பரதனின் உடலில் இருந்து உறைபனி போன்ற சக்தி வெளிப்பட்டு அவன் கால்களை நோக்கி பரவியது. நெருங்கி வரும் தாக்குதலின் எரிமலை குழம்பு போன்ற வெப்பத்தை உணர்ந்த பரதன் சிரித்துக்கொண்டே சொன்னான், இதைத்தான் தாக்குதல் என்று சொல்கிறாயா என்றான். குணசேகரனின் தாக்குதல் அவனை தொடுவதற்கு முன்பே பரதன் நம்ப முடியாத வேகத்தில் அந்த இடத்தில் இருந்து மறைந்தான். குணசேகரனின் தாக்குதல் நேரடியாக அந்த குன்றின் உச்சி மீது மோதியது. அந்த சிறிய குன்று சுக்குநூறாக சிதறியது. இதை பார்த்த அபிமன்யு கூச்சலிட்டான். பரதனின் வேகம் நம்ப முடியாதது. அவன் இன்னும் தன் முழு வேகத்தை பயன்படுத்துவது போல கூட தெரியவில்லை. இது அபிமன்யுவின் எதிர்வினை மட்டுமல்ல. மேடையில் அமர்ந்திருந்த சக்தி வாய்ந்த தலைவர்களும் இந்த போரை திகைப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். அபிமன்யு தீவிரமாக சிந்தித்தான். நேரம் இருக்கும் போதே நான் என் சக்தியை அதிகரிக்க வேண்டும். இல்லையென்றால் நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். இந்த போர் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. போர்க்களத்தில் அதுவரை ஆரவாரம் செய்து கொண்டிருந்த பெண்கள் சட்டென அமைதியானார்கள். தாங்கள் கொண்டாடிய குணசேகரன் இப்போது பெரும் ஆபத்தில் இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதே சமயம்
பரதனின் அசாத்தியமான வலிமை அவர்களின் கவனத்தை அவன் பக்கம் ஈர்க்கத் தொடங்கியது. இதை கவனித்த அபிமன்யு ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தான். இந்த உலகில் அன்பு என்பது திறமையை சார்ந்தது மட்டுமே. நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் வரைதான் உலகம் உன்னை கொண்டாடும். நீ ஒரு படி கீழே இறங்கினாலும் அல்லது உன்னை விட சிறந்த ஒருவன் வந்துவிட்டாலும் மக்கள் உன்னை எளிதாக மறந்து விடுவார்கள். அபிமன்யு அத்தகைய ஆழமற்ற எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க விரும்பினான். குணசேகரனின் தாக்குதலில் இருந்து தப்பிய பரதன் தனது பனிக்கட்டி போன்ற கால்களால் பதிலடி கொடுத்தான். அவன் சிரித்துக்கொண்டே குணசேகரனை தாக்கினான். ஒரு சக்தி வாய்ந்த அலை அவன் கால்களிலிருந்து எழுந்து நேராக குணசேகரனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அது தாக்கும் முன்பே குணசேகரன் தான் உருவாக்கிய அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் கைகளை முன்னோக்கி செலுத்தினான். 2 தாக்குதல்களும் மோதிய போது வெப்பமும் குளிரும் கலந்த காற்று வெடித்தது. போர்க்களம் முழுவதும் வெப்பநிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. இதை பார்த்த தலைவர் சிவமாதவர் மூத்தவர் செல்வராயரிடம் கேட்டார். செல்வராயரே, பரதனுக்கும் குணசேகரனுக்கும் இடையில் யார் வெல்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இதை சொல்லும்போது அவரது பார்வை தீவலய குலத்தின் தலைவரான நாகேந்திரர் பக்கம் திரும்பியது. நாகேந்திரனின் முகம் பதற்றத்தால் நிறைந்திருந்தது. தன் மகன் இறப்பதை அவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் என்றாலும் அதற்காக அவன் கொடுக்க வேண்டிய விலை மிகப்பெரியது என்பது அவனுக்கு தெரியும். மூத்தவர் செல்வராயர் புன்னகைத்து பதிலளித்தார். தலைவரே, இந்த போர் நீண்ட நேரம் நடக்கும். 2 வீரர்களும் திறமையானவர்கள். ஆனால் பரதனிடம் அவனது தந்தையிடமிருந்து பெற்ற ஒரு மிகச்சிறப்பான தாக்குதல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். செல்வராயர் அமைதியாக தொடர்ந்தார். மேலும் பரதனின் தந்தை சாதாரண வீரன் அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும். பரதன் அந்த சிறப்பு தாக்குதலையும் சக்தியையும் இந்த போரில் பயன்படுத்தினால் குணசேகரன் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்றார். தலைவர் சிவமாதவர் முகம் சுருக்கினார். நிலைமை அந்த அளவுக்கு போகாது என்று நம்புகிறேன். அவன் தந்தை யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவனது எதிரிகள் இன்றும் அவனுடன் தொடர்புடைய யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்தில் 2 வீரர்களும் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென குணசேகரன் கத்தினான். போதும், உன்னால் எனக்கு சலித்து விட்டது என்று கூறி மற்றொரு முத்திரையை உருவாக்கினான். அவன் முத்திரையை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அதை சுற்றிலும் செந்நிற ஆற்றல் வேகமாக திரளத் தொடங்கியது. இதை பார்த்த தீவலய குல தலைவர் புன்னகைத்து சொன்னார். தலைவர் சிவமாதவரே, என்னை மன்னிக்கவும். ஆனால் உங்கள் சிறப்பு விருந்தினர் இந்த போரில் தோற்கப் போகிறார். அந்த தாக்குதலில் அசாத்திய சக்தியை உணர்ந்தும் நாகேந்திரனின் முகத்தில் இருந்த நம்பிக்கையை பார்த்தும் தலைவர் சிவமாதவரின் நெற்றியில் கவலை கோடுகள் படர்ந்தன. நாகேந்திரா, உன் மகனின் கோபம் தெரிந்தும் நீ அவனுக்கு ஒரு இயற்கை பேரழிவு தாக்குதலை கற்றுக் கொடுத்தாய் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார். நாகேந்திரர் வெட்கமில்லாமல் சிரித்தார். தலைவரே, துவாரகர் குல தலைவியின் வருங்கால கணவன் சாதாரண தாக்குதலை மட்டுமே பயன்படுத்தினால் சந்திரபுரி மக்கள் அவனை கேலி செய்வார்கள். நான் குணசேகரனுக்கு என்னுடைய சில சிறப்பு வித்தைகளை கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த பையன் இப்போது சிக்கலில் இருக்கிறார். நாகேந்திரர் சத்தமாக சிரித்து தனது மதுக்கோப்பையை உயர்த்தி கொண்டாடினார். அந்த தாக்குதலில் சக்தியை உணர்ந்த பரதனின் முகபாவனை இரக்கமற்றதாக மாறியது. அவன் தனது ஈட்டியை உருவினான். வெள்ளி மின்னல் அவனை சுற்றி படபடத்தது. இதை பார்த்த தாமாவும் அபிமன்யுவும் திகைத்து போனார்கள். அபிமன்யு வியப்புடன் நினைத்தான், இது நீல ஆகாச நட்சத்திரங்களின் 10வது வலிமையான மின்னல். இது ஒரு அமரோதய வித்தை. உண்மையில் பரதன் யார்? அவன் சந்திரபுரி போர் அதிரடியாக தொடங்கியது. 2வது சுற்றில் தீவலய குல தலைவன் நாகேந்திரனின் மகன் குணசேகரனும் மர்ம வீரனான பரதனும் களம் கண்டனர். இருவரும் சமபலத்துடன் மோதிக்கொள்ள போர்க்களம் ரத்தமும் ஆக்ரோஷமுமாக தெரித்தது. அரங்கில் நின்று கொண்டிருந்த பரதனை பார்த்த அந்த தருணத்தில் அபிமன்யுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் வியப்புடன் கூறினான், இவனிடம் நீல ஆகாச நட்சத்திரங்களின் மின்னல் சக்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் கையில் இருக்கும் ஈட்டி என் தங்க ஈட்டியைப் போலவே இருக்கிறது. அபிமன்யு மிக தாழ்ந்த குரலில் தான் முணுமுணுத்தான். ஆனால் அந்த வார்த்தைகள் வத்சலாவின் காதுகளில் தெளிவாக விழுந்தன. அதுவரை குணசேகரனின் அதிரடியான சக்தியை பார்த்து அவன்தான் வெற்றி பெறுவான் என்று வத்சலா கணக்கிட்டிருந்தான். ஆனால் அபிமன்யுவின் கணிப்பு வேறாக இருந்தது. வத்சலா ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கலாம், ஆனால்
ஒரு போர் வீரனாக அபிமன்யுவின் போர்க்கலை அறிவு அவளை விட பல மடங்கு உயர்ந்தது. அதனால்தான் பரதனின் சக்தியை அபிமன்யு மிக துல்லியமாக அடையாளம் கண்டு அதற்கு ஒரு விசித்திரமான பெயரிட்டு அழைத்த போது அவள் ஆச்சரியப்படவில்லை. ஆச்சாரியர் தாமாவின் ஆழ்ந்த போதனைகளும் ரகசிய பயிற்சிகளும் தான் அபிமன்யுவுக்கு இத்தகைய கூர்மையான பார்வையை தந்திருக்கின்றன. மற்றவர்களுக்கு வெறும் சண்டையாக தெரிவது ஆச்சாரியர் தாமாவின் சீடனான அபிமன்யுவுக்கு மட்டும் ஒரு நுணுக்கமான வித்தையாக தெரிவதில் வியப்பில்லை என்று அவள் உணர்ந்து கொண்டாள். வத்சலா தனது சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது அபிமன்யுவின் கவனம் முழுவதும் பரதனின் ஈட்டியில் இருந்து வெளியேறும் ஆற்றலின் மீதே நிலைத்திருந்தது. அந்த சக்திகளை பார்த்து கொண்டே அபிமன்யு பரதனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் அவனது பார்வை பரதனின் ஈட்டியை நோக்கி இழுக்கப்பட்டது. ஏனென்றால் அது அவனுடைய ஈட்டியைப் போலவே இருந்தது. பரதனுக்கும் குணசேகரனுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த போரை அபிமன்யு தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது வத்சலாவின் குரல் அவன் காதுகளை எட்டியது. அதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவள் தன் வார்த்தைகளை கேட்டிருக்க வேண்டும் என்பதை அவன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவன் அவள் பக்கம் திரும்பினான். அபிமன்யுவின் கவனம் தன் மீது இருப்பதை பார்த்த வத்சலா மென்மையான குரலில் கேட்டார், அபிமன்யு, இந்த போரில் யார் ஜெயிப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய்? இதை சொல்லும்போது அவள் முகபாவனை சாதாரணமாக இருந்தது. ஏனென்றால் உள்ளுக்குள் அவள் ஒரு விதமான நிம்மதியை உணர்ந்தாள். அபிமன்யுவின் கூற்றுப்படி இந்த இரண்டு வீரர்களும் அவனுக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடியவர்கள். இந்த இரண்டாவது போட்டி முடிந்தவுடன் அவனது சாத்தியமான எதிரிகளில் ஒருவன் வெளியேற்றப்படுவான். வத்சலாவின் கேள்வியை கேட்ட அபிமன்யு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அமைதியாக பதிலளித்தான். வத்சலா, இருவரில் யார் வெல்வார்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த பரதன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக தெரிகிறான். அவனிடம் உள்ள மின்னல் சக்தி நிச்சயமாக சாதாரணமானது அல்ல. இதை சொன்ன பிறகு அபிமன்யு ஒரு கணம் அமைதியானான். பிறகு தாழ்ந்த குரலில் அபிமன்யு, பரதனுக்கு இந்த சக்தி எங்கிருந்து கிடைத்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது மிகவும் ஆபத்தானது. இது 10வது வலிமையான மின்னல் என்று அழைக்கப்படும் நீல ஆகாச நட்சத்திரங்களின் மின்னல். இந்த கருப்பு உடை அணிந்த பரதனை பார்த்தா அவன் அதை பயன்படுத்த கற்றுக்கொண்டது போல தெரிகிறது என வேறெங்கோ பார்த்து கொண்டே தனக்குத்தானே முணுமுணுக்கும் அபிமன்யுவை பார்த்த வத்சலா ஏதோ விசித்திரமாக உணர்ந்தாள். அவன் பார்வையை பின்தொடர்ந்த போது வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு முதியவர் ஒரு கல் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டார். அந்த முதியவரின் கண்கள் மூடியிருந்தன. அவர் நீண்ட காலமாக ஆழ்ந்த தியானத்தில் இருப்பது போல தோன்றியது. அபிமன்யு அந்த முதியவரை ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் அரங்கில் நின்றிருந்த பரதனை பார்ப்பதை வத்சலா கவனித்தார். இப்போது பரதனின் ஈட்டி முழுமையாக நீல நிற ஒளியால் சூழப்பட்டிருந்தது. உற்று பார்த்தால் நீல நிறத்தில் ஜொலிக்கும் ஈட்டியில் இருந்து சிறிய மின்னல் பாம்புகள் வெளிப்பட்டு பரதனை சுற்றி வருவதை காண முடிந்தது. அந்த தருணத்தில் இரு வீரர்களும் சிவப்பு மற்றும் நீல நிற விளக்குகளால் சூழப்பட்டிருந்தன. ஒரு அசாதாரணமான ஒளிவட்டம் போர்க்களத்தை நிரப்பியது. 7 சக்தி மையங்களை திறந்த எந்த ஒரு வீரராலும் இந்த தாக்குதல்கள் சாதாரணமானவை அல்ல என்பதை சொல்ல முடியும். ஆயிரக்கணக்கான கண்கள் அரங்கில் நிலைத்திருந்தன. பார்வையாளர்கள் அனைவரும் அமைதியாக இந்த இரு வீரர்களின் தாக்குதலை புரிந்து கொள்ள முயன்றனர். கூட்டத்தில் இருந்த ஒரு வீரன் தன் நண்பனின் தோளை பிடித்து உலுக்கினான். அவன் கண்களில் பயம் இருந்தது. அங்கே பா, அந்த நீல ஒளியிலிருந்து வெளிப்படும் சக்தியை உன்னால் உணர முடிகிறதா? என் கையில் இருக்கும் இரும்பு வாள் தானாகவே அதிர்ந்து நடுங்குகிறது என்று ஒரு வீரன் திகைப்புடன் கத்தினான். பக்கத்தில் இருந்த வீரன் எச்சில் விழுங்கிக் கொண்டே பதிலளித்தான். சும்மா இரு, என் கால்களை நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் எல்லோரும் வீரர்கள் என்று நினைத்தோம். ஆனால் இவர்களை பார்த்தால் நாம் வெறும் எறும்புகள் போல தெரிகிறது. உண்மைதான் என்றான் 3வது வீரன். அந்த கருப்பு உடை அணிந்தவன் மனிதனே இல்லை. அந்த மின்னல் நம்மை தாக்கினால் சாம்பல் கூட மிஞ்சாது. இந்த பயம் கலந்த முணுமுணுப்புகள் கூட்டம் முழுவதும் ஒரு அலை போல பரவியது. தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புறக்கணித்துவிட்டு குணசேகரன் திடீரென கனமான குரலில் பேசினான். இப்போது என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று பார்ப்போம். மேலும் உனது சிறப்பு வித்தையை நான் எனது பரிசாக வைத்துக் கொள்வேன். குணசேகரனின் வார்த்தைகளை கேட்ட மறுநொடி பரதனின் புருவங்கள் சுருங்கின. அடுத்த கணமே ஒரு தந்திரமான புன்னகை அவன் முகத்தில் தோன்றியது. கைகளை சுழற்றி தனது அடுத்த தாக்குதலுக்கான முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான்.
பரதன் தனது மிரட்டலை முழுமையாக புறக்கணித்து விட்டதை உணர்ந்த குணசேகரன் கோபம் பொங்க தனது சக்திகளை கொண்டு வேக வேகமாக தனது சொந்த முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். குணசேகரன் பரதனின் தாக்குதலை அற்பமானது என்று ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் தீவலய குல தலைவர் நாகேந்திரனால் அந்த தாக்குதலின் உண்மையான வலிமையை உணர முடிந்தது. கவலை அவர் நெற்றியில் படர்ந்தது. ஒரு சக்தி வாய்ந்த பவித்ரோதய வீரனான நாகேந்திரர் தனது மகனுக்கு முன்னால் நிற்கும் வீரன் பயன்படுத்தும் வித்தை சாதாரணமானது அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவரது ஆச்சரியம் தாக்குதலால் அல்ல, அதற்குள் திரளும் அபரிமிதமான ஆற்றலால் ஏற்பட்டது. நாகேந்திரர் தனக்குள் நினைத்தார், இது நீல ஆகாச நட்சத்திரங்களிலிருந்து பிறந்த 10வது வலிமையான மின்னல். இந்த பையன் நிச்சயமாக சாதாரணமான குழுவைச் சேர்ந்தவன் அல்ல. நல்ல வேளை இந்த போரில் மிருகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இல்லை என்றால் இந்த பையன் இன்னும் எத்தனை துருப்புச் சீட்டுகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்று யாருக்கு தெரியும்? நாகேந்திரர் தனது சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது திடீரென ஒரு பெண்ணின் மெல்லிய குரல் அவரது கவனத்தை திசை திருப்பியது. அவர் நிமிர்ந்து பார்த்தபோது தலைவர் சிவமாதவருக்கு அருகில் அருந்ததி அமர்ந்திருந்தார். நேர்த்தியான உடை அணிந்திருந்த அவள் காண்பவர் கண்களை கவரும் பேரழகுடன் திகழ்ந்தார். போரின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவள் ஒரு தந்திரமான புன்னகையுடன் நாகேந்திரனிடம், தலைவர் நாகேந்திரரே, நீங்கள் உங்கள் மகன் குணசேகரனுக்கு பல சிறப்பு வித்தைகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும் துரதிருஷ்டமாக உங்கள் மகன் இந்த போரில் தோற்கப் போகிறான் என்று நான் நினைக்கிறேன். நீல ஆகாச மின்னல் தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆகிய 2 திறன்களையும் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குணசேகரனின் நெருப்பு இந்த பையனின் மின்னலுடன் மோதினால் ஏற்படும் வெடிப்பு கருப்பு உடை அணிந்த வீரனை விட்டுவிடும். ஆனால் உங்கள் மகன் குணசேகரன் படுகாயமடையக்கூடும். என் கருத்துப்படி அவன் சரணடைவதே நல்லது. இதை சொல்லும்போது அருந்ததி நாகேந்திரனை பெருமையுடன் பார்த்தார். பின்னர் தலைவர் சிவமாதவர் பக்கம் திரும்பி சிரித்தார். அருந்ததி கருப்பு உடை அணிந்த வீரனான பரதனை பற்றிய தகவல்களை பெற முயற்சிக்கிறாள் என்பதை தலைவர் சிவமாதவர் புரிந்து கொண்டார். இது அவரை ஒரு இக்கட்டான நிலையில் தள்ளியது. போரின் விதிகளின்படி ஒரு வீரரை பற்றிய தகவல்களை வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருந்தது. நிதானமான புன்னகையுடன் தலைவர் சிவமாதவர் பதிலளித்தார். அருந்ததி, மன்னிக்கவும், ஆனால் இந்த பையனை பற்றிய எந்த தகவலையும் என்னால் பகிர முடியாது. மேலும் துவாரகர் குழுவின் நலனுக்காக நீங்கள் அவன் மீது எந்த விரோதமும் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இதை சொல்லும்போது தலைவர் சிவமாதவரின் முகத்தில் தீவிரம் தெரிந்தது. அவரது பார்வை கூட்டத்தில் அமர்ந்திருந்த வெண்ணிற ஆடை அணிந்த அந்த முதியவரை நோக்கிச் சென்றது. சுற்றியிருந்த விவாதங்கள் எதையும் அறியாத குணசேகரன் திடீரென வானம் அதிரும்படி உரக்க கத்தினான். நெருப்பு நதி! அந்த சொற்கள் அவன் நாவிலிருந்து தெரித்த அடுத்த நொடி அவனது செந்நிற வாளிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு அலை சீறிக்கொண்டு பாய்ந்தது. அது வெறும் நெருப்பு அல்ல, ஓடும் பாதையில் இருந்த பாறைகளை கூட கனப்பொழுதில் குழம்பாக உருக்கிச் செல்லும் எரிமலை குழம்பு. அந்த கனல் வெள்ளம் தனக்கு முன்னால் நின்று இருந்த கருப்பு உடை அணிந்த வீரனை துடைத்தெறியும் விழியோடு முன்னேறியது. அங்கிருந்த ஒவ்வொரு வீரரும் குணசேகரனின் அந்த சீரும் சக்தியைக் கண்டு இமைக்க மறுத்து கண்கள் விரிய பார்த்தனர். போர்க்களத்தில் இருந்த சக்தி வாய்ந்த தலைவர்கள் முதல் சாதாரண வீரர்கள் வரை அனைவரின் பார்வையும் குணசேகரனின் மீது மட்டுமே நிலைத்திருந்தது. இருப்பினும் ஒரு சிலரின் கண்கள் மட்டும் பரதனை சுற்றி தோன்றிய அந்த விசித்திரமான நீல ஒளியை கவனித்தன. அந்த ஒளி மெல்ல மெல்ல தீவிரமடைந்து ஒரு கட்டத்தில் பரதனின் உருவத்தையே மங்கச் செய்யும் அளவுக்கு பிரகாசமாக மாறியது. தன்னை நோக்கி ஒரு ராட்சத அரக்கனைப் போல சீறி வரும் அந்த நெருப்பு பிழம்பை பார்த்தும் பரதனின் முகம் அணு அளவும் அசையவில்லை. மாறாக அவனது பார்வையில் ஒரு குரூரமான இரக்கமற்ற தன்மை மேலோங்கியது. பரதன் தன் கையில் இருந்த அந்த வெள்ளி ஈட்டியை போர்க்களத்தின் தரை அதிரும்படி ஓங்கி அடித்தான். அவனது தொண்டையில் இருந்து ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல அந்த வார்த்தைகள் வெளிவந்தன. விண்ணுலகம் மின்னல் அலை! அவன் பேசிய உடனேயே வானத்தில் இருந்து ஒரு ஜொலிக்கும் நீல அலை இறங்கி வந்து நெருப்பு அலையுடன் நேரடியாக மோதியது. அது ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பை தூண்டியது. 2 சக்திகளும் ஒன்றையொன்று அழுத்தின. அரங்கத்தின் குறுக்கே வன்முறையான அதிர்வலைகள் அனுப்பின. பயங்கரமான குரலில் குணசேகரன் கத்தினான். இப்போது உன்னை யார் காப்பாற்றுவார்கள்? இதை சொல்லிக்கொண்டே நெருப்பால் உருவான ஒரு பிரம்மாண்டமான பறவை தீப்புழம்புகளில் இருந்து வெளிப்பட்டு பரதனை நோக்கி விரைந்தது.
பரதனை வெறுப்புடன் பார்த்த குணசேகரனின் கண்களில் குரூரம் நிரம்பியிருந்தது. தன்னை சுற்றி திகைப்புடன் பார்க்கும் ஆயிரக்கணக்கான கண்களையும் தன் முன்னே மரணத்தை தூது அனுப்பியபடி சீறி வரும் அந்த பயங்கரமான நெருப்பு பறவையையும் பரதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவன் மின்னல் வேகத்தில் தனது கைகளில் முத்திரையை மாற்றினான். இதை கூர்ந்து கவனித்த அபிமன்யு, போர் தீவிரமடைய இந்த பரதன் என்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்துகிறான் என்று வியப்புடன் முணுமுணுத்தான். அபிமன்யு சொல்லி முடித்த அடுத்த நொடி பரதனின் கையில் இருந்த மின்னல் அலைகளிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நீல நிற பறவை உருவெடுத்தது. அதன் சிறகுகள் மின்னலைப் போல பிரகாசித்தன. வானத்தை பிளக்கும் வகையில் அந்த 2 சக்தி வாய்ந்த பறவைகளின் அலறல்கள் போர்க்களம் எங்கும் எதிரொலித்தன. அந்த அசுர சக்தியின் தாக்கத்தால் குன்றுகள் நிறைந்த அந்த மைதானத்தில் இருந்த பாறைகள் சுக்குநூறாக சிதறி தெரித்தன. அங்கிருந்த சூழல் அதிர்ந்ததைக் கண்ட வத்சலா பதற்றத்தில் தனது இருக்கையின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். அபிமன்யு, இந்த மோதல் மொத்த அரங்கத்தையே அழித்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. நமது பாதுகாப்பு வேலிகளால் இந்த அசுர வேகத்தை தாங்க முடியுமா என்று குரல் தழுதழுக்க கேட்டார். அபிமன்யுவின் கண்கள் போர்க்களத்தை விட்டு அகலவில்லை. அவன் குரலில் ஒரு வியப்பு கலந்த நிதானம் இருந்தது. கூர்ந்து கவனி வத்சலா, இது வெறும் சக்தி மோதல் அல்ல. குணசேகரன் தன் முழு பலத்தையும் கோபத்தில் கொட்டுகிறான். ஆனால் பரதன், அவன் ஒரு சிற்பியைப் போல தன் மின்னலை செதுக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் கட்டுப்பாடு பிசுகினான், மரணம் நிச்சயம். ஆனால் அவன் முகத்தை பார், அதில் துளியும் பயம் இல்லை என்றதும் வத்சலா அவனை உற்று பார்த்தான். அபிமன்யு சொன்னது சரிதான். நெருப்பு பறவை வெறித்தனமாக சேரியது. ஆனால் மின்னல் பறவை ஒரு கூர்மையான ஆயுதம் போல பாய்ந்தது. 2 தாக்குதல்களும் அளவிட முடியாத சக்தி வாய்ந்தவை. இருப்பினும் குணசேகரனின் கண்களில் அதிர்ச்சி தெரிந்தது. பலவீனமானது என்று அவன் கருதிய தாக்குதல் தனக்கு முன்னால் இருக்கும் வீரனை தான் எவ்வளவு தவறாக குறைத்து மதிப்பிட்டிருக்கிறோம் என்பதை இப்போது நிரூபித்திருந்தது. விரைவில் சிவப்பு மற்றும் நீல நிற சக்தி மிருகங்கள் தூய ஒளியாக மாறி இறுதியாக ஒரு முறை மோதி வெடித்தன. அதில் வெளிப்பட்ட ஆற்றல்கள் அவற்றை சுற்றியுள்ள அனைத்தையும் அழித்தன. இதை பார்த்த குணசேகரன் பீதியுடன் பின்னால் தள்ளாடினார். அவசரமாக தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினார். குணசேகரனின் முகத்தில் பயம் தோன்றியது. நெருப்பு நதி அந்த தாக்குதலை சமாளித்து விடும் என்று நம்புகிறேன். இல்லையென்றால் நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். பரதனின் நீல மின்னல் எனது நெருப்பு பவித்ரோதய சக்தியை விடவும் பயங்கரமானதாக இருக்கிறது. இப்படி நினைத்துக்கொண்டே குணசேகரன் தனது ஆற்றல் கவசத்தை வலுப்படுத்தினார். மறுபுறம் பரதனின் முகத்தில் கவலையின் எந்த அறிகுறியும் இல்லை. அவன் அமைதியாக தோன்றினான். அவனது உடல் ஒரு மங்கலான ஆற்றல் தலையால் மூடப்பட்டிருந்தாலும் அவன் சாதாரண வீரன் இல்லை. அந்த தருணத்தில் ஒரு பவித்ரோதய வீரனாலும் அவனை தவிர்க்க முடியாது என்ற அளவுக்கு அவன் திறமையானவனாக இருந்தான். விரைவில் ஆற்றல்களில் மோதலால் உருவான அதிர்வலை இரு வீரர்களையும் நோக்கி பாய்ந்தது. இதை பார்த்த பரதன் தனக்குள் நினைத்தான், இந்த மோதலால் உருவான ஆற்றல் பயங்கரமானது. எனது ஆற்றல் கவசம் இதை தாங்கும் என்று நம்புகிறேன். முதன்முறையாக அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. இதை பார்த்த அருந்ததி தனது கைகளை தேய்த்துக் கொண்டு கேட்டார், தலைவர் சிவமாதவரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யார் ஜெயிப்பார்கள்? தலைவர் சிவமாதவர் ஆழ்ந்த சிந்தனையில் விழுந்தார். பரதனின் தாக்குதலால் குணசேகரன் உண்மையிலேயே தோற்கடிக்கப்படுவானா அல்லது எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு குணசேகரன் வெற்றி பெறுவானா? தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.